நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டோட்டல் பிளட் வெசல்ஸையும் உருகி உடம்புல இருந்து வெளியே எடுத்தா இந்த பூமியவே 2-3 தடவை சுத்தி வரலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் ஹியூமன் பாடியை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுலயும் 10வது நான் சொல்லக்கூடிய ஃபேக்ட்டை நீங்க கண்டிப்பா வீடியோ பார்க்கும்போது ட்ரை பண்ணி பாப்பீங்க. செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். யூசுவலாவே நீங்க லெஃப்ட் சைடுல தூங்குறத விட ரைட் சைடு திரும்பி படுத்து தூங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா தூங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. மூணாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விஷன் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத விட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் மூலமா நம்மளால அதிக விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லாங் டர்ம்ல. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான மீட்டிங் போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நல்ல ஒரு பெர்ஃபியூம் சென்ட் போட்டுட்டு போனீங்கன்னா நிறைய பேர் உங்களை லாங் டர்ம்ல ஞாபகம் வச்சிருப்பாங்க. நாலாவது ஃபேக்ட் என்னன்னா, நம்ம தூக்கத்துல நிறைய பேருக்கு தூக்கத்துல கட்டில இருந்து கீழே விழுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மைல்டு எபிலெப்டிக் சீஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தூக்கத்துல நம்ம எங்க இருந்தாச்சும் கீழே விழுற மாதிரியா இருக்கும், அதுக்கு நம்ம நிஜத்திலேயே ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அஞ்சாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தும்மல் போடும்போது நம்மளோட கண் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட ஹார்ட்டும் பீட் பண்றத வந்து ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணும். ஆறாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விரல்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ்ல எந்த ஒரு மசில்ஸும் இருக்கிறதுல, அதனால உங்களால என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களோட ஃபிங்கர்ஸ் பெருசாக முடியாது. ஏழாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய 6 லிட்டர் ரத்தத்தை நம்மளோட கிட்னியானது ஒரு நாளைக்கு 25 டைம்ஸ் வந்து பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கு. எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட் வந்து அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி சிங்க்ரனைஸ் ஆகும். ஒன்பதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டொமக்கோட இன்னர் லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை நியூ லைனிங் கொடுத்துட்டே இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் ஆனது மெட்டல்ஸையே மெல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆசிடா இருந்துட்டு இருக்கு. பத்தாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால அட் த சேம் டைம்ல எச்சியையும் முழுங்கிட்டு மூச்சையும் வெளியே விட முடியாது. இப்ப நான் சொன்ன உடனே இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குவாலிட்டியான சூப்பர் கண்டென்ட்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சா நம்மளோட வருண் சுப்ரமணியன் பேஜுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.